வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 11ஆம் நாள் ஜூலை 27. இன்றைய நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர் நகுல்சாமி ஆகிய என்னுடைய 56வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை ஒட்டி சில நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். முதல் நிகழ்வாக என்னுடைய முன்னோடிகள், வழிகாட்டிகள் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு. முதல் நிகழ்வு என்னுடைய முதல் வழிகாட்டி ஐயன் திருவள்ளுவர். அவர் ஒரு தாடிக்காரர். அடுத்து இரண்டாவது வழிகாட்டி தந்தை பெரியார், அவரும் ஒரு தாடிக்காரர். அடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற ஒரு கொள்கை, அதை சொல்லிய அறிஞர் அண்ணா அவர்களுக்கு மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறேன். இரண்டாவது நிகழ்வாக என்னுடைய பெற்றோர் தந்தை பி நாச்சிமுத்து, தாயார் நா பழனியம்மாள் அவர்களிடமிருந்து ஆசி பெறுகின்ற ஒரு நிகழ்வு. ரொம்ப நன்றி. இரண்டு பேருமே வாழ்த்துக்களை சொல்லி பணமும் கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும், பாருங்கள், வாழ்த்துங்கள். ஒவ்வொருடைய வாழ்விலும் பிறந்த நாள் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கும். அந்த பிறந்த நாளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. அவர்களுக்கு தெரிந்த அளவு பணம், பொருளாதாரம் அந்த வகையில் இயன்ற அளவு அவங்க பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக, பெரிய பொருட்செலவு இல்லை, பெரிய ஆடம்பரம்லாம் இல்லை, எளிமையான ஒரு மகிழ்வான ஒரு பிறந்த நாள். அந்த வகையில் இன்றைக்கி 56வது பிறந்த நாளை எளிமையாக கொண்டாடிட்டு இருக்கிறேன். அனைவரும் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அது எனக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் உங்களுக்கும் மன நிறைவை தருவதாக இருக்கட்டும். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பாருங்கள். வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று என்னுடைய 56வது பிறந்த நாள். இந்த பிறந்தநாள் கொண்டாட்டமானது சில கட்டங்களாக நடைபெறும். முதலாவதாக என்னுடைய முன்னோடி ஐயன் திருவள்ளுவர், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு. அது முதலாவது. இரண்டாவதாக என்னுடைய பெற்றோர் தந்தை பி நாச்சிமுத்து, தாயார் நா பழனியம்மாள் ஆகியோரிடமிருந்து ஆசி பெறுகின்ற, வாழ்த்து பெறுகின்ற ஒரு நிகழ்வு. மூன்றாவதாக என்னால் இயன்ற அளவு ஆதரவற்றோருக்கு உதவி செய்கின்ற ஒரு நிகழ்வு. நான்காவதாக வாழ்த்தரங்கம். இந்த வாழ்த்தரங்கம் ஆனது எங்களுடைய அறிஞர் அண்ணா படிப்பதனுடைய கூட்டரங்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டரங்கில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை வழங்குவதற்காக, வாழ்த்துரைகளை கேட்பதற்காக இங்கே வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். இந்த ஒரு அற்புதமான மாலை வேளையில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க, சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அனைவரையும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற நிகழ்வுகள் நான் ஏன் கொண்டாடுறேன் என்று கேட்டால், நானும் என்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு தொண்டு செய்கிறேன். என்னால் இயன்றதை பிறருக்கு கொடுக்கிறேன்.
அதுதான் என் திருவள்ளுவர் சொல்கிறாரு, உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். உரைப்பார் அப்படின்னு சொன்னால் பேச்சாளர். நிறைய பேர் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, சொற்பொழிவாளர். அவர்கள்லாம் உரைப்பை அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதையாவது கொடுத்து புகழ் பெறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால யாராச்சும் ஏதாச்சும் உதவி கேட்டு வந்தால், அல்லது நீங்களாம் போய் ஏதாவது உதவி எதிர்பார்க்கிறவங்ககிட்ட உதவியை செய்து நீங்கள் என்ன செய்யணும்னா புகழ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் இந்த சான்றோர் பெருமக்களின் வாயிலாக ஒரு கருத்தை சொல்கிறார். அதனால் அந்த வகையில் நானும் என்னால் இயன்ற அளவு தொண்டு செய்கிறேன். அறிஞர் அண்ணா பெயரில் படிப்பகம் நடத்தி பலருக்கு ஒரு நல்ல அறிவு தேடலாக அறிவு பசியை போக்குகின்ற ஒரு செயல்பாட்டினை செய்கின்றேன். அதற்காக மாதம் ஒரு சில ஆயிரங்களை நான் செலவழிக்கிறேன். அதுபோக ஆதரவற்றோர் இல்லம் சென்று அவர்களுக்காக என்னால் இயன்ற உதவிகளை செய்கிறேன். அதனால தான் என்னுடைய பிறந்த நாளை ஒரு பொது விழாவாக எங்களுடைய வீட்டில் கொண்டாடாமல் இந்த அறிஞர் அண்ணா படிப்பகத்தில் கூட்ட அரங்கில் ஒரு பொது விழாவாக கொண்டாடுகிறோம். இப்போ அந்த வகையில் இன்று இந்த வாழ்த்தரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குகிறார் ஐயா நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள். நன்சை புகழூர் அழகரசன் அவர்கள் எனக்காக நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்திற்காக புத்தகங்களை வழங்குகிறார். 1, 2 அல்ல, ஒரு 3 புத்தகங்களை வழங்குகிறார். மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. உங்களை அனைவரின் சார்பாக ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று 56வது பிறந்த நாள் கொண்டாடும் நகுல்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் முதற்கண் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துங்கிறத எதற்கு கொண்டாடுறோம்? பிறந்த நாள் வாழ்த்துங்கிறத என்ன? வாழ்த்து என்பதே நம்முடைய நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்துவது தான் வாழ்த்து. அவர் மீது கொண்டிருக்கின்ற நல்ல எண்ணத்தை வாழ்த்துகிறோம். பெரியவர்களுக்கு வாழ்த்துகிறோம். அவருக்கு அதில் என்ன படிப்பினைன்னா, அவர் இதுவரை கடந்து வந்த பாதை இனி எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் திட்டமிடுவதற்கு ஒரு நாளாக இந்த பிறந்த நாள் அவருக்கு அமையும். இப்போ என்னை பொறுத்தவரையிலையும் 60வது பிறந்த நாளில் இன்னொரு 50 புத்தகமாக போட்டுடலான்ட்டு திட்டமிட்ட நொழியை போடாமல் விட்டேன். இப்போ 86 வயசில் விட்டோமே என்ன பண்ணுறது. அதனால் திட்டமிடுவதற்கு ஒரு நாளாக பிறந்த நாள். கடந்து வந்த பாதையை சிந்தித்து பார்த்து எதிர்காலத்தில் என்னென்ன செய்யணும் தேவை என்பதை திட்டமிடுவதற்கு ஒரு நாள். மறைந்தவர்கள் பிறந்த நாளை ஏன் கொண்டாடுறோம்? பெரியார் பிறந்த நாள், காமராஜர் பிறந்த நாள். காமராஜருடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் செய்தார்கள் என்பதை இவர்கள் போன்ற இளைஞர்களுக்கு இக்காலத்திலும் நினைவுபடுத்துவதற்காக தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அதனால் ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக மீண்டும் நல்லா தொண்டு செய்கிறார். ஒரு மளிகை கடை வைத்துக்கொண்டு நூலகத்தை வைத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக செய்கிறார். அவர் ஒரு அரசு பணிக்கு பேர் தான் இன்றைக்கி இதெல்லாம் உச்சத்தில் இருந்திருப்பார். எம்எஸ்சி படிச்சுட்டு ஐயா. அதனால் ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய நோக்கம் எதிர்கால திட்டம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இந்த கவிதையை படிக்கிறேன் உங்கள் சார்பாக. கரூர் திம்மப்பா நகர் அறிஞர் அண்ணா நூலகம் திருவாளர் நான் நகுல்சாமி 56ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்து. பகுத்தறிவாளர் எனவே பைந்தமிழர் பண்பாடும் பாங்குறவே வலம் வருதும் பண்பின் நல்லார் நகுல்சாமி வளர்பிறந்த நன்னாளோ இன்றனவே நலமுறவே காண்கின்றார் நல்லார் மேலும் நிகரில்லா வள்ளுவத்தின் நீதி வழி தொழிலோங்க. வள்ளுவர் குரலை எழுதி போட்டிருக்கார். வாணியன் சீவாருக்கு அவர் பிறருடைய பொருளையும் நம்முடைய பொருளையும் ஒரே மாதிரி கருதான் வாணிசனும் வள்ளுவரே எழுதியிருக்கார்.
நிகரில்லா வள்ளுவத்தின் நீதி வழி தொழில் ஓங்க நேயமிகு பொதுத்தொண்டை நிறுத்திடாமல், இந்த வாசகர் படிப்பகத்தை நிறுத்திடாமல், அகமுடையார் துணைவியார், நற்செல்வன், அன்னை தந்தை, உறவார், அன்பகத்தார் போன்ற நண்பர்களோடு வாழ்த்துடன் ஆள்போல் வாழ்க வாழ்க என்று இங்கே இருக்கின்ற நண்பர்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஐயா கல்பாக்கம் சுப்பிரமணியம் அவர்களை வருக என அழைக்கிறேன். இன்று தன்னுடைய 56வது பிறந்த நாளை காணும் என்னுடைய நண்பரும் பக்கத்து வீட்டுக்காரருமான ஐயா நகில்சாமி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு அவர் அறிஞர் அண்ணா படிப்பகம் நடத்துவதால் அவருக்கு ஒரு புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்குவதிலும் நான் பெருமை கொள்கின்றேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி சார். வாழ்த்துறை எப்படி வழங்குவது என்று சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் முதலிலே சொன்னார், புகழ் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் என்னிடம் அந்த வார்த்தையை கோடிட்டு காட்டினார். அதிலிருந்தே தொடங்கலாம் என்று தான் யோசனை பண்ணிகிட்டே வந்தேன். இந்த இடத்துல ஐயன் என்ன சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அவர் நீ ஒன்று பிறந்தா புகழோட வாழு, இல்லை நீ பிறக்கவே வேண்டாம் மாதிரி தான் அந்த அர்த்தம் இருக்குது அந்த குறள். நான் அந்த புகழ்ங்கிறத மட்டும் எடுத்து ஒரு வேறு விதமாக ஒரு சிந்தனையை செலுத்தலான்னு நினச்சேன். எப்படின்னா, ஒருத்தருக்கு புகழ் எப்படி கிடைக்கும்? ஒருத்தர் பிறந்துடுறாரு, நல்லா வயசாகிற, தொழில் நல்லா பண்ணுறாரு, நிறைய செல்வங்களை சேர்க்குறாரு, குழந்தைகளை பெற்றுக்கிறாரு, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, அப்புறம் அவர் வயசாகிடுறாரு. ஆனால் அந்த சொத்துக்களும் அந்த குழந்தைகளும் அவருக்கு அந்த புகழை கொடுக்கிறதா என்று ஒரு கணம் கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஆனால் ஐயன் என்ன சொல்கிறான்னா, அந்த புகழுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறேன்னா, அறம் செய்யணும், தர்மம் செய்யணும். அந்த தர்மம் செஞ்சாதான் அந்த புகழ் ஒரு ஐடென்டிட்டி. ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நான் இதை சாதித்தேன் அப்படின்னு ஒன்று சொல்லணும், அது அந்த உலகம் பேசணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற சொத்துக்களோ அல்லது உங்களுடைய வாரிசுகளோ பேசாது. நீங்கள் செய்கிற அறம், நீங்கள் செய்கிற தர்மம், நீங்கள் செய்த காரியங்கள் உங்களுக்கு புகழை கொடுக்கணும். ஐயா அவர்கள் நான் கடந்த 6 ஆண்டுகளாக அவருடன் மிக நெருங்கிய பழகியிருக்கிறேன். அவருடைய பணி மிக சிறப்பான பணி. ஒன்று என்னென்னா, அறிஞர் அண்ணா படிப்பகத்தை நடத்தியது. ஏனென்று சொன்னால், நான் காலையில் நானும் அதில் பயனடைந்த பயனாளிகளிலே நானும் ஒருவன். 6-7 பத்திரிகையில் வாங்குகின்றார். ஒரு தினமும் ஒரு 20 முதல் 30, 40, 50 பேர் அந்த பத்திரிகைகளை படித்து 2 விஷயம். ஒன்று என்னென்னா, அவங்க இந்த ரிலீஃப் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மன அழுத்தத்திலிருந்து வெளிவரதுக்கு இந்த இடம் ஒரு பயன்படுது, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, தன்னுடைய ஒரு சின்ன கடுகளவாவது அறிவை வளர்த்துவதற்கு இந்த படிப்பகம் பயன்படுது என்று சொன்னால் அவர் செய்த முதல் தருணம். 2வது சொல்லுவாங்க, நம்ம ஒரு பிறந்த நாள்னா ஒரு பெரிய கேக்கு வெட்டி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணி நடத்துறது பிறந்த நாள் இல்லை. அவரோட நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஒன்று நேத்ரா போவார், ஏன்னா சித்தார்த்தா முதியோர் இல்லத்துக்கு போவார். அங்கே 50 முதியோர்கள் இருப்பார்கள். அந்த 50 முதியோர்களும் இவரை மனமகிழ்ச்சியோடு, ஏன்னா இவரை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் வருஷம் இதே நாளில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மன மகிழ்ச்சியோடு அவர் சொன்னார், முடிந்ததை கொடுப்பேன் என்று சொன்னார். உண்மையிலே இல்லை, நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தாலும் அந்த மனமோந்து கொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், மனமோந்து கொடுக்கிறீர்கள், அதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இது கவிஞருடைய வார்த்தைகள். அதனால் அந்த தர்மம் அவரை காத்துட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எளிமைன்னு சொன்னால் எப்படி, இப்போ இந்த இடத்துல 2 பேர் இருந்தால் கூட அதை ஒரு பெரிய கூட்டம் வரலாம் கவலைப்பட மாட்டார்.
ஒருத்தர் இருந்தாலும் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு நினைப்பார். ரெண்டாவது, அவருடைய பணி முடிந்து வந்து ஒரு எளிமையான தோட்டம். இன்றைக்கி ஒரு பர்த்டேன்னா அவங்கவுங்க நம்மெல்லாம் வந்து கோட் ஷூட் போட்டு தான் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி இல்லை, ஒரு மிக எளிமையான ஒரு தோற்றத்தில் அவர் காட்சி அளிக்கிறார் என்றால் அது அவருடைய தர்மம். அவர் இன்றைக்கி புதுவேஷ்டி புது சட்டை கூட எடுத்த மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அந்த மாதிரி ஒரு எளிமை. அதனால் இந்த 3 விஷயங்கள் வந்து அவரை தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தை உயிர் காக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது 2 விஷயங்களை கொள்கை பிடிப்பாக இருக்கிறார், அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ஒன்று வந்து தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய கொக்குகளை படிக்கும்போது ஒன்று சொல்லுவார். அதாவது பூமி வந்து ஒரு தடவை 24 மணி நேரத்தில் ஒரு தடவை சுற்றும், 365 நாட்களில் அது சூரியனை சுற்றுறதுக்கு 365 நாட்கள். இந்த 365 நாட்களும் நல்ல நாட்கள் தான். இதில் வந்து கெட்ட நேரம் நல்ல நேரம் அந்த காலம் இந்த காலம் கிடையாது. அந்த உடைய கொள்கையில் உறுதியாக இருக்கார் ஐயா, அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த விஷயத்தில். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அவர் வந்து அது அரசியல் விஷயமாக சொன்னாலும் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில், அதாவது ஜெயித்தாலும் தோற்றாலும் கொள்கையில் மாறாமல் இருக்கணும். அதுதான் மெயின். நமக்கு வந்து ஒருத்தன் ஆற்றுல இறங்கி நடாத்தில் இருக்கும்போது அவனை கை கொடுத்து தூக்கணும். அந்த அவன் தான் நண்பன். கொடுக்க இழந்தவன் கை போல இடுக்கன் களைவதான் நட்பு. அந்த நட்புக்கு இலக்கணமாக ஐயா அவர்கள் திகழ்கிறாங்க. அந்த கொள்கை பிடிப்பு, அந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவருடைய 56வது பிறந்த நாளில் இந்த மாதிரி ஒன்று வந்து அவருடைய தர்மம் தான் அவரை தலைகாக்கும். 2, அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கார். அந்த 2 விஷயங்களும் அவரை 100 ஆண்டு வாழ வைக்கும் என்று வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா ஓட்டுநர் வேலுசாமி அவர்கள் புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறார். வாங்க. ஐயா அவர்கள் புத்தகத்தை கொடுத்து வாழ்த்துக்களை சொல்கிறாரு. அது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக கவிமணி சிட்பண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய செய்தி தொடர்பாளர் செயலாளர் அலுவலர் எம் தீபன் அவர்கள் புத்தகத்தை வழங்கி வாழ்த்து சொல்ல வருகிறார். வாங்க. வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. நன்றி நன்றி, மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. நன்றி. இந்த பிறந்த நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கும் புத்தகங்களை பரிசாக வழங்குவதற்கும் நேரில் யாருக்கும் அழைப்பு விடுக்கலை. வாட்ஸ்அப் கட்செவி வழியாகவும் இணையத்தின் வழியாகவும் தான் அழைப்பு விடுத்திருந்தோம். அதில் பெரும்பாலானோருக்கு பல வகையில் நேரம் இருக்கலாம், பல வேலைப்பளு இருக்கலாம். பெரிய அளவில் வந்து இந்த விழாவில் யாரும் அவ்வளவாக கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அது ஒன்றும் எனக்கு அதில் வருத்தம் இல்லை. ஏன்னா அவரவர்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம், வேலைப்பளு இருக்கலாம், பல நிகழ்ச்சிகள் இருக்கலாம். அதனால் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைப்பவர்கள் வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வாழ்த்துக்களை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருப்பினும் இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, எல்லா நிகழ்ச்சியிலையும் என்னோட கலந்து கொண்டு எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஐயா கல்பாக்கம் சௌரணியன் ஐயா அவர்கள், நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள், வேலுசாமி அண்ணன் அவர்கள், பண்டிட் தீபன் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நேரில் வந்து மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக் முகநூல் வழியாகவும் கட்செவி வாட்ஸ்அப் வழியாகவும் இன்னும் பல இணையதளங்களின் வாயிலாகவும்
எனக்கு வாழ்த்துக்களை சொன்ன அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தந்தை பெரியார், வாழ்க ஐயன் திருவள்ளுவர் புகழ். நன்றி, வணக்கம்.